குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அதில் வந்து எக்ஸசைஸ் 2.9 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதிலேருந்து ஒரு 5 மார்க் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டினை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அதுக்கு ஒரு 3 ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். அந்த 3 ஃபார்முலாவை வச்சு நம்ம ஈஸியாக அந்த எக்ஸசைஸையே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சீரீஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நம்பர் வந்து லைனாக கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரோட சம் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து 1 + 2 + 3 + டாட் 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 ஏதாவது ஒரு நம்பரில் முடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணுவோம்ல, 1 + 2 3, அடுத்து 3 + 3 6, இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரை ஆட் பண்ணிகிட்டே வருவோமா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10 வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + 8 + 9 + 10 வரைக்கும் வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம்ல. அதை தான் அந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்களே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. அந்த 10 தான் நம்ம என்ன எடுத்துக்கணும், n அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ நம்பர் வந்து 1 + 2 + 3 அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பராக ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், n × n + 1/2. ஓகேவா, அதுவே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ 1² + 2² + 3² இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ என்ன ஃபார்முலா, n × n + 1 2n + 1/6. அடுத்து க்யூப் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு இருக்க ஃபார்முலாவை அப்படியே எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர் மட்டும் போட்டிங்கன்னா போதும். 1³ + 2³ + 3³ இருந்தால் என்ன எழுதணும், ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதணும் இல்லையா, n × n + 1/2. அது கூட என்ன போட்டால் போதும், ஹோல் ஸ்கொயர் மட்டும் போட்டால் போதும். ஓகேவா, ஸோ இந்த 3 ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 ஃபார்முலாவையும் நல்லா பார்த்துக்கோங்க. 1 + 2 + 3 இருந்துச்சுன்னா n × n + 1/2. 1² + 2² இருந்ததுன்னா n × n + 1 2n + 1/6. ஸ்கொயருக்கு மட்டும் தான் கொஞ்சம் நீளமாக ஃபார்முலா வரும். 1க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்முலா மட்டும் எழுதினா போதும். 3க்கு க்யூப் இருந்துச்சுன்னா அதே ஃபார்முலா எழுதி மேலே வந்து ஸ்கொயர் மட்டும் போட்டிங்கன்னா போதும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரீஸ் 1 + 2 + 3 + டாட் கொடுத்து +80. அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 1 + 2 + 3 அடுத்து 4 5 6 7 அந்த மாதிரி வரும். எது வரைக்கும், 8 வரைக்கும் வரும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த 8 வரைக்கும் நம்பர்ஸை போட்டு நம்ம ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ என்னோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், லாஸ்ட்டாக என்ன இருக்கோ அதான் என்னோட வேல்யூ. ஸோ என்னோட வேல்யூ 80. இப்போ நம்ம n இருக்க இடத்துல ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, 1 + 2 + 3 இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா, n × n + 1/2. ஸோ என்னுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன போடணும், லாஸ்ட் நம்பர் தான் என்னோட வேல்யூ. லாஸ்ட் நம்பர் 18 இருக்குது. அப்போ என்னுக்கு பதிலாக 80 போட்டுக்கோங்க. அடுத்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, n + 1 அப்படின்னா ஒரு நம்பரை ஆட் பண்ணணும் என்னோட. ஸோ அப்போ இங்கே 80 இருக்குது, 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 81. அடுத்து கீழே என்ன இருக்குது, ÷ 2 போட்டுக்கணும். இப்போ இந்த 2 முதல்ல வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் டிவைட் பண்ணிங்கன்னா அது பெரிய நம்பராக இருக்கும், டிவைட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிடுங்க. இங்கே 80 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஈஸியாக 2ஆல் டிவைட் பண்ணலாமா. ஸோ 1 2s are 2, 8 இருக்குது. அப்போ 4 2s are 8, இங்கே 0 இருக்குது, அதனால் 0 போட்டிருக்கும். அப்போ 40 × 81 இந்த 2 நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா அதுதான் ஆன்சர், 3240. அடுத்த செகண்ட் சம் பாருங்கள். 3 + 6 + 9 இது வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 ஸ்டார்ட் ஆகிருக்கணும் எப்பயுமே. ஆனால் நமக்கு இப்போ இங்கே என்ன இருக்குது, 3 6 9 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. தேர்டு டேபிள் மாதிரி இருக்கா. அப்போ நீங்கள் 3யை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 1 3s are 3, அப்போ இங்கே 1 வந்துடும். 2 3s are 6, அங்கே 2 வந்துடும். 3 3s are 9, அங்கே 3 வந்துடும். லாஸ்ட்டாக 96க்கு வந்து 32ன்னு வந்துடும். அப்போ என்னோட வேல்யூ என்னது, 32. இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ நமக்கு என்ன மாதிரி இருக்குது, இந்த ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூஸ் மட்டும் பாருங்களேன். 1 + 2 + 3 டாட் 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 32. அப்போ இது மாதிரி எப்படி இருக்குது, 1 + 2 + 3 அந்த சீரீஸ் மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், n × n + 1/2. ஸோ 3 n × n + 1/2. இதில் என்னுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்னா லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கோ அதான் என்னோட வேல்யூ 32. ஸோ 32 + 1 33 ÷ 2. ஸோ 3 போட்டாச்சு. என்னோட வேல்யூ வந்து 16. n + 1 ஒரு நம்பர் 32 ஒரு நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா 33 ÷ 2. ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு வந்து டிவைட் பண்ணிங்க. 1 2s are 2, இங்கே 32 இருக்குது. அப்போ 16 2s are 32. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த 16யும் 33யும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 528 வருது. 3 வெளியில் போட்டிருக்கோம்ல, அந்த 3யை மறந்துடக்கூடாது. ஏன்னா அந்த 3யை வெளியில் எடுத்துகிட்டு தான் பேலன்ஸ் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 3 × 528 1584. பேலன்ஸ் இருக்க சம்மா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.